அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் தங்களுக்கு ஒரு நியாயமான ஊதிய உயர்வு வேண்டும் என்று அவருடைய உரிமைக்காக போராடினார். அந்த போராட்டத்திற்கு முன்பாகவே அரசிடம் தங்களுடைய கோரிக்கையை சொன்னார்கள். எடப்பாடி பழனிசாமி அரசு தொழிலாளர்கள் மீது அக்கறை இல்லாத காரணத்தினால் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டார்கள். தங்களுக்கு கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, இந்த அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்று இறுதி கட்டத்திற்கு வந்த பிறகு போராட்டத்திற்கு தொழிலாளர்களை போராட தள்ளியதே இந்த அரசு தான், எடப்பாடி அரசு தான். வேறு வழி இல்லாமல் அவர்கள் போராட்டத்திற்கு செல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. போராடியவர்களுக்கு 7 நாள் சம்பளத்தை பிடித்தம் செய்வது என்பது தொழிலாளர் மீது அக்கறை இல்லாத அரசாக இந்த அரசு. எப்படி டீசல் விலை எந்த நிலையில் உயர்ந்தாலும் கூட மத்திய அரசிற்கு டீசல் விலை உயர்வுக்கு தமிழக அரசின் சார்பாக, முதலமைச்சர் சார்பாக, தமிழக மக்கள் சார்பாக தொடர்ந்து அந்த கண்டனத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் எழுப்பி வந்தார்கள். டீசல் விலை மத்திய அரசு உயர்த்திய போதும் கூட அரசு போக்குவரத்து கழகத்திற்கு கூடுதல் செலவினம் ஏற்படுகிறது என்ற நிலை ஏற்பட்ட பொழுது இந்த டீசல் விலை உயர்வால் பேருந்து கட்டணத்தை உயர்த்திவிடக் கூடாது, இந்த பேருந்து கட்டண உயர்வால் தமிழகத்தில் இருக்கின்ற அப்பாவி ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று உணர்ந்து ஆய்வு கூட்டத்திலே மாண்புமிகு அம்மா அவர்கள் டீசல் விலை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது, இதனால் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு எவ்வளவு கூடுதல் செலவினம் ஏற்படும் என்று கேட்டு இனி ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு, மக்கள் நலனில் அக்கறை இல்லாத மத்திய அரசுகள் தொடர்ந்து டீசல் விலையை உயர்த்தினாலும் கூட நாம் தமிழக மக்கள் மீது பேருந்து கட்டண உயர்வை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கிவிடக் கூடாது என்று சிந்தித்து எத்தனை முறை எவ்வளவு விலை டீசல் விலை உயர்ந்தாலும் அந்த உயர்வுக்கு ஏற்ற தொகையை தமிழக அரசே அரசு போக்குவரத்து கழகத்திற்கு வழங்கும் என்று நிதியை தந்து தமிழக மக்களை பாதுகாத்த தலைவி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரே ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுத்தாங்க. அப்ப எல்லாம் மூத்த அமைச்சர்கள், இப்ப இருக்கிற துரோகி பழனிசாமி, பன்னீர்செல்வம் எல்லாம் தான் இருந்தாங்க அந்த ஆய்வுக் கூட்டத்தில். டீசல் விலை எப்பொழுது மத்திய அரசு உயர்த்துகிறதோ ஒவ்வொரு முறையும் நாம் ஆய்வுக் கூட்டத்தை நடத்த வேண்டியதில்லை என்று நிதித்துறை செயலாளரிடத்திலே மத்திய அரசு டீசல் விலை உயர்த்தினாலும் கூட இந்த விலை உயர்வால் பேருந்து கட்டணம் உயர்ந்து விடக்கூடாது, அந்த நிலைக்கு தமிழக மக்களை நாம் தள்ளிவிடக் கூடாது, அவருடைய பயண பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும், நம்மை நம்பி வாக்களித்த மக்கள் அவருடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டியது எனது கடமை. எனவே எந்த நிலை வந்தாலும் இந்த உயர்வுக்கு தகுந்த நிதியை தமிழக அரசே வழங்கும் என்று சொன்னார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் வழங்கினார்கள். அதே போல போக்குவரத்து கழகம் கேட்டு இப்ப இருக்கிற அமைச்சர் என்னை தொடர்பு கொண்டாரு, இருக்காரு, நீங்க வேண்டாம்னா வேலை பாருங்கன்னு சொன்னேன். ஆனா அவருக்கு இன்னைக்கு துரோகப்பட்டோம், எனக்கு துரோகப்பட்டார். நீங்க வெங்கல்பட்டில் பாத்தீங்கன்னா பெரியசாமி வார்டு செயலாளர், 38வது வார்டு செயலாளர், எதிர்த்து நின்ற வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் சுப்பிரமணியோட சொந்த ஊர். அங்க வந்து 5 வருஷம் நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இது யார் நெருவில் எல்லாருமே தொழில் நடத்துறாங்க. ஒருத்தரோட ஏன் இந்த அமைச்சரே பைனான்ஸ் இருக்குது, கோடிக்கணக்கில் நடத்திட்டு இருக்காங்க. வந்தாங்க, வந்து அவங்களே சொன்னாங்க, சார் நாங்க வந்து வரக்கூடாது, நாங்க என்ன பண்றது, எங்க மேல எடுத்து உத்தரவு ரைட்டுங்க. சர்ச் அதாவது சர்வேனா நாங்க சீல் வைக்க மாட்டோம், சர்ச்னா ஏதாவது ஒரு ரூம் சீல் வைக்கணும்னாரு. நான் பைனான்ஸ் வச்சிருக்கிறதே 10க்கு 11 ஒரே ரூம், அது சீல் வச்சாங்க. இந்த வீடியோவில் உடனே வந்து சீல் வைக்கப்பட்டது. போய் வரிசையில் நின்றாங்க. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஓ பன்னீர்செல்வம் துரோகி பிறந்து அண்ணன் டிடிவி தினகரன் இருந்த அந்த 11 ஆண்டுகள் மட்டுமே சுகமாக இருந்திருக்கிறோம். அதற்கு முன்னாலே சேடப்பட்டி முட்டையா இருந்தார், எங்களை அழித்தார். நாங்கள் நெடுந்திரியன் வந்தார், எதுவுமே செய்யவில்லை. அதை விட ஓபிஎஸ் வந்தார். தேனி ராமரண்ணன் அவர்களே, தலைமை கழகத்தினுடைய